பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி பாக்கியாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணதும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா நம்ம பழனிசாமி பாக்கியா வாய்ஸ் மெசேஜ் பண்றது எல்லாமே பார்த்து ரசிச்சு ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் சந்தோஷத்துலையும் இருக்காங்க. உடனே நம்ம பழனிசாமி பாக்கிய மேடம் இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸைட்டிங்கா இந்த மாதிரி அனுப்புறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றது தெரியாம கோபி ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டுட்டு இருக்காங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ அதுக்கான முடிவு என்ன எடுத்திருக்கேன்றது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. இந்த வயசுல குழந்தை தேவையான் தான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னதும், சரி கோபி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், என்ன கேள்வி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதோ, இல்ல நீங்க பாக்கியா பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன பண்ணீங்க, பாக்கியா பிரெக்னென்ட் ஆனதும் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன், சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை, நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. அப்ப பாக்கியா பிரெக்னென்ட் ஆனா நீங்க சந்தோஷப்படுவீங்க, நான் பிரெக்னென்ட் ஆனா அதை கருவை கலைக்கணும்னு நினைப்பீங்களா, அபார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அடி விட்டுறாங்க. உடனே இல்ல அப்படியெல்லாம் நான் நினைக்கல, இல்லைன்னு சொன்னதும், இதுக்கு மேல இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கண்டபடி திட்டி விட்டுறாங்க. உடனே கோபி தூங்குறாங்க. குழந்தை பிறந்ததும் நம்ம ராதிகாவும் கோபியும் கூட்டிட்டு வராங்க. அப்ப அங்க ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி நம்ம கோபி கனவு காண்றாங்க. உடனே ஐயோ அப்படின்னா நமக்கு குழந்தை பிறந்தா இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் நடக்குமான்னு சொல்லிட்டு கோபியாவே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. கோபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுல இருக்கவங்க கிட்ட நீங்க எப்பதான் சொல்ல போறீங்க, அதுக்கான நேரம் காலமும் கூடி வரட்டும், நான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட கோபி சொல்றாங்க. உடனே ராதிகா, இங்க பாருங்க நம்ம சொல்லலனா கூட அத்தையாவே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏன்னா சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சொல்லணும் தான், எப்ப சொல்லணும்னு தெரியல, சொல்லும் போது சொல்லலாம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ராதிகா கிச்சனுக்கு சமைக்கிறதுக்காக போறாங்க. ராதிகா கிச்சனுக்கு சமைக்க போனதும் அங்க தாலிபு ஸ்மெல்ல பார்த்ததுமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. தாலிபு ஸ்மெல்ல பார்த்து பதறி போயிட்டு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா வாமிட் பண்றாங்க. உடனே நம்ம செல்வி கேக்குறாங்க, என்னக்கா இது, புலதாச்சி பொண்ணுங்க தானே இந்த மாதிரி எல்லாம் வாமிட் பண்ணுவாங்க, இவங்க வாமிட் பண்றாங்க, ஒருவேளை இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு சொல்லிட்டு செல்வி கேக்குறாங்க. இதை கேட்டு பாக்கியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.